இந்த சாங்ஸ்லாம் ஒரு நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து உயர்முத்து தான். அது வந்து பாலு சார் வந்து சொன்ன மாதிரி யாரை வச்சு நம்ம தொடர்ந்து அதை வந்து எவ்வளோ செதுக்கி கொண்டு வரணும் அவங்களுக்கு தான் அந்த பெருமை சேரும். ஸோ இந்த மாதிரி ஒரு தங்க சலூனுக்குள்ள சுரேஷ் கிருஷ்ணா உள்ளே கொண்டு அதுக்குள்ளே இருக்கிற தங்கத்தை எல்லாமே எடுத்துட்டு வந்த அவருக்கு நான் ஒரு சின்ன பரிசு கொடுத்தேன். நமக்கு நேரம் திரும்பி கொடுக்கலாம். இது வந்து 1975 என்னுடைய முதல் படம் அபூர்வ 95 பாஷா. 20 ஆண்டுகள் ஆகும். இந்த 20 ஆண்டுகளில் இந்த 20 ஆண்டின் படம் ஒரு பெரிய படமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் முதல்ல டிசைட் பண்ணேன். அப்போ எனக்கு தெரிஞ்சது சத்யா மூவிஸ் படம் அவருக்கு செய்யணும்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா நல்ல ஸ்கிரிப்ட் கொடுத்து அவர்கிட்ட பாருங்க, அவர் வேலையை பாருங்க. ஒரு டெடிக்கேஷன் சொன்னா 100% டெடிக்கேஷன். சினிமா முத்துராம சார் அந்த மாதிரி பாரதி ராஜா மாதிரி கம்ப்ளீட்டா அதுக்குள்ளேயே ஃபுல்லா வாசு சார் மாதிரி ஃபுல்லா அது வந்து ரெஸ்டிங்காக நான் பார்த்தேன். ஸோ டைரக்டர் நான் வந்து சுரேஷ் செஞ்சு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைச்சேன். அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் ஜாஸ்தியாக போயிட்டே இருக்கு. அதை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணி நம்ம சொன்னா கூட சிலர் வந்து சில செய்ய மாட்டாங்க. சொல்றத செய்யறவங்க கிட்ட தான் நாம வந்து இந்த ஒரு இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஆரம்பி சார் கிட்ட நான் இந்த மாதிரி ஒரு விலைவாசல் வந்து ஜாஸ்தி போயிட்டு இருக்கு சார், இதை ஒரு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை வந்துட்டு மிக பெருந்தன்மையா அதை எடுத்துக்கிட்டு அவர் செஞ்சாரு. அதுக்கு வந்து நான் அவர் எப்படி பாராட்டுறது எனக்கு தெரியல. அது முதல்ல ஒரு செய்ய ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவருடைய தந்தை இருக்காங்க. அது ஆரம்பி சார் வந்துட்டு லாஸ்ட் படம் வந்து பட்ஜெட் ரொம்ப ஜாஸ்தி போயிட்டு இருக்கு, ரொம்ப பெரிய படம் ஆகிட்டு இருக்கு. நான் வந்து கேட்டேன் சார், நாளைக்கு வேணும்னா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் கேட்குறேன் கொஞ்சம் பணம் ஜாஸ்தி கொடுன்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் சொன்னாரு, இல்லை பாலிசி நான் ஒரு பைசா கூட ஜாஸ்தி எடுத்துக்க மாட்டேன். அது வந்து அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன்னா எல்லாம் பேர் கொஞ்சம் குறையும், இல்லை நஷ்ட வருமா பரவாயில்ல, பெரிய படம் பாலிசி தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இங்க வந்து இதை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப மனசுக்கு எதுங்க இருக்கு. நான் முதலே சொல்லியிருக்கேன், இவ்வளவு வந்து இருக்கிறோம் எங்க எக்ஸிபிட்டர்ஸ் கிட்ட வந்து எவ்வளோ பணம் வாங்கணும், யாரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, கம்மி விலை கொடுத்துருக்கோம், அது கரெக்டாக எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தா கூட அவங்க வந்து எக்ஸிபிட்டர்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எனக்கு மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. ஆஃபர் வருது அப்படின்னு சொன்னா கொடுத்துருந்தாங்க. இப்போ ஆரம்பிச்சு என்னால் வந்து சொல்லவே முடியாது. அது ரொம்ப நீங்க படம் பாருங்க. அண்ட் சிவன் சார் சொன்னாங்க பொதுஜனங்களுடைய ஒரு பரிசு ரஜினி தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி. அது ரஜினிக்கு இல்லை, அது ஆர்மி சார் தான் தெரிஞ்சிருக்கு. ஒரு ஹீரோவை வந்து எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ஹீரோன்னா என்ன, அவங்க வந்து எப்படி கொண்டு போகணும் ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மதத்திற்கு நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் கேட்டேன், எப்படியா ஒன்றும் உங்களுக்கு போல்டிக்கல சொல்லியிருந்தது, நீங்கள் எல்லாம் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, வேலை செஞ்சுட்டு ஏதாவது அட்டை வச்சுட்டு தான் எனக்கு வந்து கேட்டிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டெஃபினெட்லி அவங்க அந்த ஒர்க்மேன்ஷிப் அந்த ஒரு ப்ரொஃபஷனலிசம் இருக்கிறத டெஃபினெட்லி நான் ரொம்ப பாராட்டுறேன். அவங்க நல்ல ஒரு தமிழில் நம்ம நல்ல எதிர்காலம் இருக்கு சொல்லி இது டெஃபினட்டாக இருக்கு. அண்ட் ஒரு இந்த விழாவில் வந்து நான் பேசக்கூடியதல்ல அது. இருந்தாலும் நான் மறுபடி விழாவுக்கு போகிறதுங்கிறது ரொம்ப நாளாகும். ஸோ அதனால நான் அது வந்து இப்போ நான் சொல்ல விரும்புகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் சினிமா ஃபெடரேஷன் பெப்சி வந்து தொழிலாளர்களுக்கு எல்லாம் 100 ஏக்கர்ஸ் அலாட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்ட ஆளு அது நான் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல செயல்கள் அவங்க வந்து செய்யறதை நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது வந்து முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ண உடனே அவருக்கு வந்து நன்றி சொல்லி ஏன் வந்து யாருமே நம்ம திரையுலகத்தின் சுதனேசன் நான் வருத்தப்பட்டேன். ஸோ
ஸோ டெஃபினெட்லி அது வந்து ஜஸ்ட் ஒரு சொன்ன வார்த்தை இல்லாம அது வந்து ஒரு நிறைவேற்றினாங்கன்னு சொன்னா அவங்க வந்து சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கிற வரைக்கும் அவங்க பேரை வந்து யாருமே மறக்க மாட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு புண்ணியமான காரியமாகும். அது பேச்சோட நிறுத்தாம அது செயலுக்கு கொண்டு வந்தா அவரை பாராட்டி நன்றி சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுற ஆளு இந்த ரஜினிகாந்த். இந்த ரஜினிகாந்தா இருக்க அந்த விழாவிற்கு முதல் வரிசையில நானே முதல்வனா நின்று கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி அது டெஃபினட்டா ரொம்ப கூடி சீக்கிரத்துல அது நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டு இதை பத்தி அரவிந்த் சார் கூட ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு முன்னால நின்று இதை இண்டஸ்ட்ரிக்கு வந்து செய்யணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமையணும்னு ஆண்டவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். நம்முடைய ரஜினிகாந்த் அவருக்கு தேதி கொடுத்தால் கொடுப்பதுதான் கஷ்டம், அதை வாங்கிவிட்டால் பணம் அவருடைய படம், படத்தை முடிப்பது அவருடைய வேலை. இங்கே தம்பி தமிழர்கள் அவர்கள் சொன்னார்கள், எல்லா வேலைகளையும் பங்கு பெற்று அந்த காரியங்களை செய்கிறார் என்று சொன்னார்கள். நான் 25 படங்களிலே பணியாற்றி இருக்கிறேன் அவரோடு. அவரிடத்திலே தேதி எப்போது கொடுக்கிறார், யாருக்கு கொடுக்கிறார் என்பதுதான் சந்தேகமா இருக்கிறது தவிர தேதி கொடுத்து விட்டால் அந்த படத்தை முடித்துக் கொடுக்கிற வேலை ரஜினிகாந்த் அவருடைய வேலை என்பதை எல்லா தயாரிப்பாளர்கள் சார்பிலையும் தொழில்நுட்ப கலைஞருடைய சார்பிலையும் பெருமையோடு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் அனுபவப்பட்ட காரணமாக அவருக்கு அந்த முறையிலே நான் நன்றியை கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே இங்கே நம்முடைய ரஜினிகாந்த் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு விஷயத்தை சொன்னார்கள். அடுத்து நான் செய்ய வேண்டுமா என்ற கேள்விக்குறியிலே இருக்கிறேன் என்ற ஒரு கேள்விக்குறியை கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் படங்களை செய்வதையை குறைத்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள். நான் இந்த மேடையிலே உரிமையோடு அவருக்கு அன்போடு சொல்லிக் கொள்கிறேன், ரஜினிகாந்த் அவர்களே, நீங்கள் படங்கள் செய்தால்தான் திரை உலகத்துடைய பொருளாதார நிலைமையை சீர்கொள்ளும். ஆகவே நான் அவரிடத்திலே தனிப்பட்ட வகையிலே பலமுறை கேட்டிருக்கிறேன், பலமுறை சொல்லி இருக்கிறேன். திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்களிடத்தை கூட சொல்லி பார்த்திருக்கிறேன். அவர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டார், அவராக ஒரு முடிவெடுப்பார். ஆகவே தயவு செய்து அந்த முடிவுக்கு நல்ல முடிவாக இருக்க வேண்டும், அப்போதுதான் திரையுலகம் வாழும் என்பதை இங்கே எத்த மகிழ்ச்சியோடு உரிமை எடுத்துக்கொண்டு திரையுலகத்தில் வாழ்கிற கலைஞர்களின் சார்பில், ஊழியர்களின் சார்பில், திரையுலகத்தின் சார்பில் தயவு செய்து அந்த மாதிரியான எண்ணங்களுக்கெல்லாம் நீங்கள் வர வேண்டாம். உங்களுடைய எண்ணப்படி செயல்படுகிற தன்மை திரையுலகத்திலே தோன்றும். நீங்கள் சொல்வதை கேட்கிறவர்கள் வருவார்கள், நிச்சயமாக செயல்படுவார்கள். ஆகவே தயவு செய்து அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் அன்பான வேண்டுகோளை அவரிடத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல அவருடைய சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள், 25வது வாரத்தில் 25 வார விழாவை நான் வந்து பரிசு பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த விழாவிலே முதல் நாள் அன்றைக்கு பிளாட்டினம் கொடுக்கிற அளவுக்கு இந்த படத்துடைய புகழ் பரவி இருக்கிறது என்றால் இந்த படம் வெள்ளி விழா அல்ல, தங்க விழா, கோல்டன் ஜூப்ளி விழாவிலே நாங்கள் சந்திக்க போகிறோம். அதற்கு இந்த விழா சாட்சியாக இருக்கிறது என்பதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருடைய பெயர்களையும் நான் திரும்பவும் படிக்க வேண்டாம் என்று நினைக்கிறேன். ஆகவே நன்றி சொல்வதற்கு நான் காலத்தை அதிகமாக எடுத்துக் கொள்ள விரும்பவில்லை. சத்யாமூவி சொல்ற இயக்குனர் என்ற முறையிலையும் ஏவிஎம்மின் வழக்கமாக அந்த தாய்மீட்டிலிருந்து வந்து இந்த விழாவிலே கலந்து கொள்கிற இந்த முறையிலேயும் சத்யாமூவி மாண்பு முதலமைச்சர் ஆரோக்கியர்களுடைய சார்பிலையும் தம்பி தமிழகம் ராமலிங்கம், அதே போல சரவணன் சார், பாலு, குகன் சார், அத்தனைகளுடைய சார்பிலையும் பத்திரிகையாளர்களுக்கும் இங்கே திரளாக கூடியிருக்கிற கலைஞர்களும் He's waiting for the flash, Shati. Oh. Happy birthday to you. Happy birthday, dear Happy birthday to you. Very good.
அப்புறம் ஆச்சா இந்த பாரு பாரு. கூட எல்லாருக்கும் கூட கூட இந்த சைடு பாரு. என்ன எடுத்துட்டு மா ஜாதி இருக்கு I'll also take photo. Smile. Karan. இங்க பாரு அம்மா அவனுக்கு கூட சதீஷா கொடுத்தா எனக்கு காணல. ஸ்ரீராம் புனியா நான் சாந்தி புனியா ரெண்டு பேரும் பகுதி மட்டும் தான் வருங்க நான். அவனுக்கு கொடுமா கரனுக்கு. அவன் தான் கைக்கு வாங்கிட்டு நம்ம கேமரா இல்ல அது உள்ள பேசுறது சுரேஷ்க்கு